காசு பணம் சம்பாதிக்காட்டாலும் மக்களுக்கு நல்ல முறையாக கொடுக்கணும். வயிறார சாப்பிட்டு போகணுன்னு தான் பேர் இருக்கணும். வயிறு எரிஞ்சுட்ட போகக்கூடாது. தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நான் கழுவுற கழுவு தான், மறுபடியும் கழுவாதீங்க. கறியை நீட்டாக வெட்டி கொடுப்பேன். நம்ம கறியை பாருங்கள், ஆட்டுக்கறி கூட தோற்று போயிடும் வெட்டுறதை பாருங்கள். பாருங்கள் நல்ல கொழுப்பு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அண்ணே, நம்ம கடையில் எப்படி வாத்து கிரேவி பண்ணுறீங்க கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கசகசா பட்டசோம் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி சமைங்க, நல்லாயிருக்கும். மிளகா, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அனைத்து இப்போ போட்டிருக்கு. அடுத்தது கறியை போடுவேன். தண்ணி ஊற்றி அலச மாட்டேன். கறி அப்படியே தான் கொட்டுவேன். பார்த்துக்கங்க. நான் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் வாத்துக்கறி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வெங்காயம் தக்காளி வதங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போக விட்டுன்னு கறியை தூக்கி கொட்டுவோம். கொட்டி தான் உடனே தண்ணி ஊற்றிடணும். கறி எண்ணெயில் வதக்குனீங்கன்னா கறி இருவிக்கும். அப்போ உங்களுக்கு கறிக்கு ஆடாக இருக்கும். தண்ணியை உடனே ஊற்றினா நல்லா பூ மாதிரி வந்துடும் கறி. அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. வாத்துக்கறி தேவையான தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது. வாத்துக்கறியை விரும்பிலாம் சாப்பிடுங்க, நல்லது, எல்லாம் உடம்புக்கு நல்லது. இப்போ கறி வந்து நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறாப்புல கரம் மசாலா போடுறேன். இப்போ போடுறது கரம் மசாலா மட்டும்தான் போடுறேன். கரம் மசாலா வந்து போட்டாச்சுங்க. கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் போடுறாப்புல. போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறாங்க. நல்லா கறி வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதக்குது பாருங்க. நான் மட்டன் போடுறேண்ணே. இது மட்டன் நான் கறிக்கு தகுந்த அளவுக்கு போடுவேண்ணே. இவ்வளோ அளவுன்னு கிடையாது. 10 வாத்து போட்டேன்னா இவ்வளோ அளவுன்னு போடுவேன். அரை கிலோவுக்கு மேலே போடுவேன். மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். இல்லை நிறையா காரம் போடுவாங்க. மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். இவ்வளோ தூள் போடுறேன்ல, மிளகாத்தூள் வந்து 150 தான் போடுவேன். இது மல்லித்தூள். திருச்சியில் அண்ணன் வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு வாத்துக்கறி கிரேவிக்கு வந்து என்னென்ன மசாலாலாம் போடுறாங்கன்னா, கறி மசாலா, மட்டன் மசாலா தூள், அது கூட வந்துட்டு மிளகாய் தூள், மல்லித்தூளுமே சேர்த்து, இப்போ மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுறாப்புல. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கிடுறாங்க. இப்போ வாத்துக்கறி கிரேவி ரெடியாகி தூக்கி வைக்க முன்னையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கூட்டிட்டாங்க. லொக்கேஷன் எங்கே? நான் மக்கள் நம்ம வீடியோ பார்த்து தேடி வராங்கடா. லொக்கேஷன் திருச்சி சத்ராம் பஸ் ஸ்டாண்ட். சத்ராம் பஸ் ஸ்டாண்டில் ஒரே கிலோமீட்டர் குடமுருட்டி பாலம், கோனகரை ரோடு, உறையூர் போகிற வழி, சோளா வாத்துக்கறி கடை. இந்த சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. பாய்.